வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் சிக்கன் கோலா உருண்டை செய்ய போகிறோம். 1/4 கிலோ இந்த மாதிரி எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். பொட்டுக்கடல, சோம்பு, மல்லி எடுத்து வச்சுருக்கோம். கடலப்பருப்பு 100, ஒரு 10 காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் திட்டமாக, இஞ்சி பூண்டு வச்சுருக்கோம், தேங்காய். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிடலாம். லைட்டாக லேசாக எண்ணெய் ஊற்றி வதக்கிடலாம். சிக்கன் கோலா உருண்டைக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம். ஒரு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இப்போது வெங்காயம் வதக்குறோம். தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணும்போது இன்னும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு, ரொம்ப வதங்க வேணாம். கடலப்பருப்பு பாருங்கள் 100 போட்டுட்டோம். அதையும் வதக்கிடலாம். இப்போது காஞ்ச மிளகா போட்டுடலாம். எல்லாம் ரொம்ப வதக்க வேணாம். கொஞ்சோண்டு மல்லி, பொட்டுக்கடல, பெருஞ்சீரகம் போட்டுட்டோம். சிம்மில் வச்சிடலாம். ஒரு வதக்கிட்டோம். இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு வதக்க வேணாத, பட்டை கிராம்பும் தேங்காய் மட்டும் வதக்கிடலாம். எல்லாத்தையும் வதக்கிட்டு பேஸ்ட் ஆக்கிட்டு நான் வெளியே போடுறேன். மிளகு சீரகம் கொஞ்சம் கலந்துருக்கோம். இப்போது நம்ம நிறுத்திடலாம். இப்போ சிக்கனை நம்ம தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நேரம் அதை வானிலையில் சிம்மில் வச்சுட்டு போட்டோம் பாருங்கள். கோலா உருண்டைக்கு 1/4 கிலோ சிக்கனு. இதை கொஞ்சம் தண்ணி அந்த காயிற வரைக்கும் வதக்கினா போதும் லேசாக. அப்போ தான் உங்களுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். லேசாக உப்பு போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். சிக்கன் கோலா உருண்டைக்கு எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டோம். ஒரு ஏலக்காய் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கேன் நான். வறுத்துட்ட பிறகு இப்போது கறி அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சுட்டோம். இப்போ பேஸ்ட் ஆக்கிடலாம். இப்போது சிக்கன் கோலா உருண்டைக்கு சிக்கனை பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். தேவையான பொருளும் நம்ம லேசாக வதக்கிட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டாச்சு. ஒரு முட்டை மட்டும் நம்ம உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். உடையாமல் இருக்கும் முட்டை. இது மாதிரி உடச்சி ஊற்றிட்டோம்னா உருண்டை உடையாமல் இருக்கும். எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ சிக்கன் கோலா உருண்டை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இதுமாரி இதுமாரி உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும்.